அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். இந்த வருஷத்தில் இந்த முதலாவது வாரத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாய் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த அருமையான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கோடு கூட இந்த நிகழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு அருமையான கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு சொன்னால், யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் இப்படியா சொல்கிறது. யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான் என்று சொல்லுகிற அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். நானும் என் வீட்டாரும் ஆண்டவரை சேவிப்போம், ஆண்டவரை ஆராதிப்போம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழுவோம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை பார்த்து யோசுவா அன்றைக்கு சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஒருவேளை இந்த புதிய ஆண்டில் நம்ம பலவிதமான காரியங்களை திட்டமிடுகிறோம். என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்க, என் பிள்ளைங்களை எங்கே டியூஷனில் சேர்க்கலாம், என்ன நல்ல படிப்பு கொடுக்கலாம், பிள்ளைகளுக்காக நம்ம அநேக காரியங்களை செய்கிறோம். நம்ம இன்னைக்கு எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி பலவிதமாக நம்மளை பெருக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உலக பிரகாரமாக பல காரியங்களை திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். நல்லது தான், அது தேவையானது தான், அவசியம்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையான ஒன்று இருக்கிறது. என்னன்னு சொன்னால், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். எனக்கு கொடுத்திருக்கிற அருமையான குடும்பத்தாரை நான் ஆதாயப்படுத்த வேண்டும். என்னுடைய மனைவியை, பிள்ளைகளை, கணவரை ஆண்டவருக்குள்ள நடத்தி ஒவ்வொரு நாளும் என்னுடைய குடும்பத்தில் குடும்ப ஜபத்தோடு கூட வேதத்தை வாசித்து ஆண்டவரை ஆராதித்து ஜெபித்து குடும்பமாக நம்ம ஆண்டவரை தேடுகிற ஒரு குடும்பமாக, ஆண்டவரை சேவிக்கிற குடும்பமாக, ஆண்டவருக்கு சாட்சியுள்ள குடும்பமாக இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆபிரகாமிற்கு ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிப்பேன், கடலின் மணலை போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் 160 வயது வரைக்கும் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் பார்த்த இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையான ஒன்று எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பரம தேசத்தை நான் வாஞ்சிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய ஆஸ்தியை பூமி தாங்கக்கூடாது இருந்தது என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். 160 வயது வரைக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை பார்த்து கொண்டிருந்த ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் பார்த்த இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையான ஒன்று எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் அடைவதற்கு பிரயாசப்படுகிறேன். அருமையானவர்களே, மறந்து போவாதீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆதாயப்படுத்துங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடி நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த வருஷத்தில் ஜெபம் பண்ணி குடும்பமாக ஆண்டவரை ஆராதித்து குடும்பமாக ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ளே வந்து குடும்பமாக ஞானஸ்தான சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து குடும்பமாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவர்னால் நடத்தப்படும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பெருக்க பண்ணுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யோசுவா சொன்னதை போல நானும் சொல்லணும்ப்பா, என்னுடைய குடும்பத்தாரும் நானும் ஆண்டவரை சேவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, அதை வாஞ்சிங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாமல் இருக்கிற
எல்லாரையும் கர்த்தர் ரட்சிப்பார். உங்கள் உடன்பிறப்புகளை ரட்சிப்பார், பிள்ளைகளை ரட்சிப்பார், கணவனை ரட்சிப்பார், மனைவியை ரட்சிப்பார். குடும்பம் முழுவதுமாக ஆண்டவர் நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டிய நல்ல பலன் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி யோசுவா சொன்னதை போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் சொல்லும்படியாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.